வணக்கம். அண்ணாமலை அவர்கள் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப டீட்டெயில்டு இன்டர்வியூ. அதில் கிட்டத்தட்ட ஒரு 27 கேள்வி கேட்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏகப்பட்ட ஏரியாஸ் கவர் பண்ணியிருக்காங்க. அவர் பிஜேபி கூட உள்ள உறவு, ஏன் வெளியே வந்தார், வானதி சீனிவாசன் அவர்கள் சொன்னதை பற்றி ஒரு கேள்வி, மோடிஜி அமித்ஷா கூட எப்படி இருக்க போகிறாரு, அவர் இந்தியரா தமிழரா முதல்ல, இந்த மாதிரி நிறையா கேள்வி 27 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோக்களில் பேசின நிறையா விஷயங்களுமே அந்த இன்டர்வியூவில் வந்து அண்ணாமலை நான் பேசியிருக்கிறாரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்வியூ தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற பட்சத்தில் முழுமையாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் உங்கள் மணியின் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல் கேள்வி வந்து உங்களோட பிஜேபியோடைய பயணத்தை எப்படி நீங்கள் விளக்குவீங்க அப்படின்னு சொல்லுங்கன்ற முதல் கேள்வி. அதுக்கு நம்மளே சொல்கிறாரு, நான் வந்து 2020 ஆகஸ்ட் 25 சேர்ந்தேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு பயணம் தான் அது. நான் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு தேசியவாதி, அது ரொம்ப உறுதியான ஒரு தேசியவாதி. இந்தியாவோட ஒருங்கிணைப்பு ஒருமைப்பாட்டுக்கு ரொம்ப நான் நம்புகிறேன். அதனால் நான் வந்து பிஜேபியில் சேர்ந்தேன். ஆனால் அதே சமயத்தில் எனக்கு என்ன ஒரு தாட் எப்பவுமே இருக்குன்னா, மாநிலங்களுமே சக்தி வாய்ந்ததாக சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எப்பவுமே எனக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. எனக்கு பாஜகவில் வந்து நிறைய பொறுப்புகள் கொடுத்தாங்க. அந்த பொறுப்புகள் மூலமாக நான் வந்து ரொம்ப வளர்ந்துருக்கிறேன். நான் இன்னும் ஒரு பெட்டரான ஒரு ஹியூமன் பீயிங்காக நான் எவால்வ் ஆகிருக்கேன். ஒரு நல்ல மனிதராக நான் உருவாகிருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். அதனால் எப்போவுமே நான் வந்து பாஜகவுக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன். எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் பாஜக நன்றி கடன் பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அவரோட பயணத்தை பற்றி சொல்கிறார். சரி, எப்போ வந்து நீங்கள் பிஜேபி விட்டு வெளியே போகிறதுன்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு 1.5 வருஷமாக நான் வந்து யோசனை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து எப்படி மக்களுக்கு நம்மளால் சிறந்த முறையில் எப்படி சேவை பண்ண முடியுங்கிறத என்னோடய மைண்டில் ஓடிட்டே இருந்த ஒரு விஷயம். எனக்கு என்னமோ நம்ம ஃபோக்கஸை மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு தாட்டு, ஒரு கவனம் செதற மாதிரியான ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு பர்டிகுலர்லி தமிழக பாஜகவில் நிறைய பேரால் தலைவர்களாக உருவாக முடியல, எங்கேயோ சிக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. நிறையா கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. தொலைநோக்கு பார்வையில் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருந்துச்சு. என்னோட உறுதியான எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சி வந்து சொந்த காலில் நிற்கணும், யாரையும் மற்றவங்க மேலே டிபெண்ட்டாக இல்லாமல் சொந்த காலில் நின்று கிராஸ் ரூட்ஸ் வரைக்கும் போய் கட்சியை வளர்த்து சுயமாக உருவாகணுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. தமிழ்நாடுக்கு வந்து முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது என்னுடைய பார்வையாக இருந்தது அப்படிங்கிறது. அதே சமயத்தில் இளம் தலைவர்கள் நிறைய பேர் வந்து வளரணும், உருவாகணும், லாங் டேர்மாக யோசிக்கணுங்கிறது என்னுடைய தாட்டாக இருந்துச்சு. அதில் வந்து மாற்று கருத்து இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அடுத்த கேள்வி, என்ன உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சு, என்ன கருத்து வேறுபாடு இருந்துச்சு, விஷன் மிஸ் மேட்சஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. முதல் விஷயம் வந்து தமிழ்நாட்டு பாஜகவில் வந்து முடிவுகள் டெல்லியிலேருந்து எடுக்கப்படுது. இது வந்து முதல் மிஸ் மேட்ச். அது மக்களில் வந்து அது தப்புன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டோட பார்வையில் எனக்கு அது கரெக்டான முடிவாக படலை. தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் முடிவுகளை வந்து, அதாவது தமிழக பாஜக அரசியல் முடிவுகளை டெல்லியிலேருந்து எடுக்கிறது சரின்னு எனக்கு தோணலை அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் போதுமான கவனம் சென்ட்ரல் பிஜேபியிலேருந்து தமிழ்நாடு பிஜேபிக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. மூணாவது கருத்து மாறுபாடு வந்து, ஒரு மாநிலத்திலையுமே சுயமாக வளரக்கூடிய தலைவர்கள் உருவாகணும், நிறைய உருவாகணும், கிராஸ் ரூட்லேருந்து வளர்கிற தலைவர்கள் உருவாகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்குண்டான வேலைகள் இல்லை. நான் வந்து பிஜேபியை குறை சொல்லலை. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் இப்போ தனிப்பட்ட மூவ்மெண்ட் ஆரம்பிக்கும் போது இது வந்து ஒரு சமூக நீதியும் ப்ளூரலிசம், அதாவது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அமைப்பாக நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ணிட்டுறேன்னு சொன்னால், அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடுறேன். அவர் என்ன சொன்னாரோ அதை வந்து எதுவும் என்னோடதில் ஆட் பண்ணாமல் ஆஸ் இட் இஸ் இன்டர்வியூ சொல்லி முடிச்சிடுறேன் வெர்பாட்டிம். அதுக்கப்புறமா நான் வந்து என்னோடய கருத்துக்கள் எங்கெங்கே எனக்கு வந்து உடன்பட்ட இல்லை மாறுபட்ட இல்லை குழப்பம் இருக்குங்கிறத கடைசியில் சொல்கிறேன். அடுத்த கேள்வி கேட்குறாங்க, சரி இப்போ இந்த புதுசாக ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கீங்களா, இந்த யோசனை உங்களுக்கு எப்போ வந்து உருவாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு சொல்கிறாரு, நான் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு ஃபெலோஷிப்காக போயிருந்தேன். எப்போ போயிருந்தேன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 2024 போயிருந்தேன். அங்கே எனக்கு ஏகப்பட்ட நேரம் கிடைச்சிது. அதாவது அகடமிக்கலாக அரசியலை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ நான் இதை பற்றி ரொம்ப யோசித்தேன். அப்போது உலகத்தில் இருக்க பல ஜனநாயக நாடுகள் எப்படி வேலை பண்ணுதுங்கிறத பற்றி படிக்கிறதுக்கு, அதை பற்றி யோசனை பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் கிடைச்சிது. அதெல்லாம் வச்சு நான் யோசிக்கும் போது, எதுக்காக வந்து இளைஞர்கள் உலகம் ஃபுல்லாக ஒரு எழுச்சி பெறுறாங்க, என்ன யோசனை, என்ன அவங்களாம் எதிர்பார்க்குறாங்கிறத பற்றி யோசனை பண்ண முடிஞ்சது. அப்போ கரெக்டாக வந்து 2024 வந்து லோக்சபா எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு வந்து என்னுடைய ஃபியூச்சர் அரசியல் பற்றி யோசிக்கிறதுக்கான, ஆழமாக யோசிக்கிறதுக்கான நேரம் கிடைச்சிது.
எனக்கு வந்து அப்போ தேசிய அரசியலில் எனக்கு வேலை இல்லை, எனக்கு அது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படிங்கிறாரு. அதனால டிசம்பர் 2025 அப்போ வந்து நான் பார்ட்டி கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். இந்த மாதிரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது சரியான நேரம் கிடையாது, நீங்கள் தனிப்பட்ட முடிவு எடுத்து ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இதுக்கு அது சரியான நேரம் கிடையாதுன்னு சொன்னாங்க. எனக்கும் அவங்க சொன்னது வந்து சரியாக பட்டுச்சு. ஆமாம், இப்போ சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அதனால நான் மரியாதையாக நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா பொறுமை காத்தேன். கடைசியில் ஜூன் 1 நான் டெல்லிக்கு போயிட்டு அவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் பணிவோட மாற்று கருத்து இருக்குங்கிறத சொன்னேன். அவங்களோட அப்ரோச்சுக்கும் என்னுடைய வியூ பாயிண்ட்டுக்கும் மாற்று கருத்து இருக்குங்கிறத நான் பணிவோடு சொல்லிக்கிட்டேன். அதனால் நான் தனியாக போயிட்டு நான் ஒரு டீமோட ஒரு குழுக்களோட நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னேன் அப்படிங்கிறது. அதுக்கு கேட்குறாங்க, சரி அப்போ அதுக்கு வந்து பிஜேபி தலைமை எப்படி வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு எப்போவுமே பிரதமர் மோடி மேலே மற்ற தேசிய தலைவர்கள் மேலே பாஜக தலைவர்கள் மேலே எனக்கு எப்போவுமே தொடர்ந்து மரியாதை இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் அவங்க கூட எல்லாமே வந்து ரொம்ப நீண்ட நேர உரையாடல்களில் நான் வந்து பங்கு பெற்றேன். இந்த வெளியே வர்றதை பற்றி நான் வெளியே வரும்போது என்ன சொன்னேன்னா, நான் வந்து கௌரவமாக கண்ணியமாக கட்சியிலேருந்து விலகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு மெயில் அனுப்புறதுக்கோ, ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கோ, ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறதோ, ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கை விடுறதுக்கோ எனக்கு உடன்பாடு கிடையாது. அதை விட்டுட்டு இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னுடைய ரெசிக்னேஷனை வந்து என்னுடைய ஏற்றுக்கிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்கிற இது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் நான் நேராக வந்து உங்ககிட்ட மரியாதையாக கௌரவமாக ஹம்பிளாக நான் என்னோடய ரெசிக்னேஷன்ஸை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். அவங்களும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களும் வந்து என்னைய தங்க வைக்கிறதுக்காக இருக்க வைக்கிறதுக்காக சொன்னாங்க. ஆனால் நான் வந்து என்னோடய விஷயங்களை எடுத்து சொல்லி இல்லை நான் இருக்க முடியாதுன்னு சொல்லி வெளியே வந்திருக்கேன் அப்படிங்கிறது. அடுத்து கேட்குறாங்க, ஒருவேளை விஜய் ஜெயிச்சது வந்து உங்களோட முடிவு பண்ணுறதுக்கான காரணமாக இருக்குதோ அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அதுக்கு வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போவுமே புதிய நபர்கள் அரசியலுக்கு வர்றதை நான் ஆதரிச்சே தான் இருந்திருக்கிறேன். ஒரு சில நேரங்களில் நம்ம அரசியல், தமிழ்நாட்டு அரசியலில் ஏகப்பட்ட பழைய விஷயங்கள் நிறைய மாட்டிகிட்டு இருக்குது. அதாவது பணத்துக்காக அரசியல் நடக்கிறது, ஜாதியை வச்சு அரசியல் நடக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் வந்து உடச்சி எறிகிறதுக்கு ஒரு பெரிய கல்ட்டு, ஒரு ஃபேன் பேஸு, ஒரு பெரிய சினிமா ஸ்டார் தேவைப்படுறாரு. அவர் வந்து இப்போது இது எல்லாத்தையும் உடச்சி ஒரு புது விதமான ஒரு அரசியல் தேவையை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்றத என்னால் வந்து ஏற்றுக்கிறேன், நான் அதை வந்து வரவேற்கிறேன். அதே சமயத்தில் இந்த சினிமா ஸ்டார்டமோ இல்லாட்டி கல்ட்டோ அரசியலை இந்த வரைக்கும் தான் வந்து கொண்டு போக முடியும். இதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் தேவைன்னு சொன்னால் அது வந்து ஆட்சி முறையை வச்சு தான் நம்மளுக்கு வந்து அந்த நல்ல மாற்றம் ஏற்படும். ஸோ எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்கணும். அதாவது ஆதாரபூர்வமாக அறிவியல் பூர்வமான ஒரு ஆட்சி அமைக்கிற முறை மூலமாக தான் வந்து ஒரு முழுமையான அரசியல் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறாரு. அடுத்து கேட்குறாங்க, நீங்கள் பிஜேபியில் இருக்கும்போது திருப்தி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் 2022 வந்து என்னுடைய நிலைப்பாட்டை வந்து நான் தெளிவாக சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜக வந்து தனி காலில் நின்று தான் வளரணும் அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. 2022 என்னோட நிலைப்பாடு. நான் அப்போதிலிருந்து சரி 2026 வரைக்கும் அதிமுக கூட கூட்டணி போகிறதுல இருந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. தனியாக வளரணும், அப்போ தான் கட்சி வளருங்கிறது என்னுடைய நிலைப்பாடு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே அப்படிங்கிறாரு. அப்புறம் 2026 வந்து என்னைய எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஆனால் அவங்களால வந்து நான் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கான சரியான சீட்டை வந்து கொடுக்க முடியல, இன்ஃபேக்ட் வாங்க முடியல அப்படிங்கிறாரு. என்னை நிற்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க, ஆனால் எனக்கு உண்டான கரெக்டான சீட்டை அவங்களால வந்து சீட்டை வாங்க முடியல. ஆனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால், ஒரு காரியகர்த்தராக நான் வந்து அவங்க என்னென்ன முடிவு எடுத்தாங்களோ எல்லாத்துக்கும் நான் வந்து ஒபே பண்ணேன். ஆனால் அந்த சமயத்தில் தவறுகள் வந்து அடுக்கு மேலே தவறுகள் அடுக்கிட்டே போயிட்டாங்க. ரொம்ப தவறுகள் ரொம்ப அக்யூமுலேட் ஆகிடுச்சு, ரொம்ப சேர்ந்துருச்சு. மொத்தத்தில் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்னோட பார்வையில் தமிழ்நாடு அரசியலில் வந்து நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து முடிவு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் வரும் அப்படிங்கிறது. சரி, விஜய் எப்படி எலெக்ஷனில் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, முதல்ல திமுக மேலே இருந்த வெறுப்பு தான் வந்து முதல் காரணம். அதுதான் வந்து விஜய் ஜெயிக்கிறதுக்கான முதல் காரணம். அப்புறம் திமுகக்கு எதிராக வந்து நிறையா களத்தில் வேலைகள் நடந்துருச்சு. அந்த வேலைகள் வந்து அப்படியே அவருக்கு வந்து பிரயோஜனப்பட்டுருச்சு. நான் விஜய் நல்லா ஓட்டு எடுப்பாரா நினச்சேன், ஆனால் இவ்வளோ ஓட்டு எடுப்பார் நானுமே வந்து கெஸ் பண்ணல அப்படிங்கிறாரு. அதுலேயும் பர்டிகுலர்லி கொங்கு ரீஜனில் அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய சப்போர்ட் வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. சரி, திமுக ஏன் தோத்துச்சுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாரு, அதுக்கு முழு காரணம் வந்து ஊழல் தான், கரப்ஷன் தான். திமுக வந்து ஃபுல் கரப்டாக இருந்துச்சு.
அது கரப்ட்டுங்கிறது மக்கள் உணர்கிற அளவுக்கு தெரிகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய கரப்டாக இருந்துச்சு, அதான் காரணம் அப்படிங்கிறது. சரி, இப்போ வரைக்கும் தாவேக்கா எப்படி அரசு இயங்கிக்கிட்டு இருக்கு, எப்படி ஆட்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, நம்ம அவருக்கு ஒரு வருஷம் டைம் கொடுக்கணும். ஒரு வருஷம் டைம் கொடுத்து எப்படி பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு டைம் கொடுத்து தான் அதை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலான்னா கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் கொடுக்கலாம், அதாவது ஒரு ஹெல்தியான ஒரு உபயோகப்படக்கூடிய அறிவுரைகள் இல்லாட்டி விமர்சனம் வைக்கலாம். மற்றபடி அவர் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி, இந்த குதிரை பேர குற்றச்சாட்டுகள் நிறைய வருது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தமிழ்நாடு அரசியல் எவ்வளோ கேவலமாக போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பவரை பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவங்க பவர் பின்னாடி போயிடுறாங்க. விஜயை திட்டி ஓட்டெடுத்து ஜெயிச்சவங்க இப்போ திரும்ப விஜய் கூட போய் சேர்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு மோசமாயிடுச்சுன்றதை பாருங்க அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி நடக்கிறதுலாம் வந்து நம்மளுடைய ஜனநாயகத்துக்கே அது கேடாக போய் முடியும். அதனால வந்து அன்னெசரியாக பாருங்க, பை எலெக்ஷன்ஸும் நிறையா வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாரு. சரி, அதிமுக ஏன் தோத்துச்சுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது சொல்றாரு, இது ரொம்ப தெரிஞ்சதுன்னு ரைட்டிங் இஸ் ஆன் தி வால் அப்படிங்கிறாரு. அதாவது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதிமுக தோத்துதுங்கிறது. இதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஏன்னா தலைவர்கள் வந்து காலத்துக்கு தகுந்தாப்புல மாறணும், சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல மாறணும். இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து நட்போடு இருக்கணும், அவங்களோட கூட்டணி கட்சிகளோட, அவங்களோட அலையன்ஸோட, அவங்களோட இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு கோஆபரேஷனோடு இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போல்லாம் முன்னாடி மாதிரி ஓட்டர்ஸ் கிடையாது. அவங்களாம் இப்போ வந்து வித்தியாசமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இளம் ஓட்டர்ஸ் வந்துட்டாங்க. அவங்களாம் தெளிவாக பார்க்குறாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் மாறணும், இல்லைன்னா அவங்க தான் அவங்களுடைய அழிவு காலம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து பிஜேபி நேஷனல் பிரசிடென்ட்டுக்கு எழுத லெட்டரில் நான் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தீங்களே, என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை பாலிடிக்ஸில் நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? வீதி லீடர்ஸ் அப்படி என்ன பாசிட்டிவாக கொண்டு வர போகுதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் அரசியலில் என்ன மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால், ஆதாரம் அடிப்படையில் ஒரு முடிவுகள் எடுக்கப்படணும், ஆட்சி முறை அடிப்படையில் முடிவுகள் எடுக்கணும், பாசிட்டிவான முடிவுகளாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் டேர்ம் லிமிட்ஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன், ஏஜ் லிமிட் இருக்கணும்னு நினைக்கிறேன், போஸ்ட் லிமிட் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒருத்தரை சுற்றி ஒரு சிலரை சுற்றியே வந்து அரசியல் இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. அது வந்து ஒரு இயக்கமாக இருக்கணும், கண்டினியூஸாக வந்து புதுப்பிச்சுட்டே இருக்கணும், இளம் தலைவர்கள் வந்து வந்துட்டே இருக்கணும். தமிழில் உள்ள ஒரு வாக்கியம், அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் மாதிரி பழசு வந்து மாறிட்டே இருக்கணும், புதுசு வந்து வந்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இன்னொரு 20 வருஷம் கழித்து வந்து அண்ணாமலை வந்து ஸ்டேல் ஆகிடுவார் அப்படிங்கிறாரு. அதாவது எந்த ஒரு புதுசாக இல்லாமல் பழசாக மாறிடுவார். இதுதான் வந்து நிதர்சனம். இந்த ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் தான் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் வீதி லீடர்ஸ் மூலமாக அப்படிங்கிறாரு. அப்புறம் கேட்குறாங்க, நீங்கள் வந்து நேஷனல் பார்ட்டிஸ்லாம் வந்து தமிழ்நாடுடைய பாஷை பேசுறதுலேன்னு சொன்னீங்களே, அதில் பாஜகவே சேர்த்து தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து ஆமாம் 100% நான் பாஜகவே சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இது வந்து என்னுடைய ரொம்ப ஜென்யூனான ஒரு குற்றச்சாட்டு பார்ட்டிஸ் மேலே, பாஜகவை சேர்த்து தான் நான் சொல்கிறேன். லாங்குவேஜுங்கிறது வெறும் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, அது வந்து கலாச்சாரத்தை, அப்புறம் அந்த ஃபேப்ரிக்கை, மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கிறதெல்லாம் புரிஞ்சு அதை வந்து கடத்துறதா வந்து அந்த லாங்குவேஜ் நான் மீன் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. சரி, பாஜகவோட தலைமையோட உங்களோட உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், வந்து ஒரு தனி இயக்கம், இது வந்து ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு இயக்கம். நாங்கள் எப்போவுமே இந்தியாவோட வெளியுறவு பாலிசிக்கும் சரி, நேஷ்னல் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சரி, அது இன்ஃபேக்ட் யார் ஆட்சியில் இருந்தாலும் எங்களுடைய முழு ஆதரவு இருக்கும். வெளியுறவு கொள்கைகளுக்கும் இன்டர்னல் செக்யூரிட்டி கொள்கைகளுக்கும் உள்நாட்டு பாதுகாப்பு கொள்கைகளுக்கும் யார் ஆட்சியில் இருந்தால் எங்களோட சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, மோடிஜி கூடயும் அமித்ஷா கூடயும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு சொன்னால் ரொம்ப கண்ணியமாகவும் கௌரவமாகவும் இருக்கும், ஆனால் ரொம்ப நட்போடு இருக்கும்னு என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிறது. ஒரு சிலர் வந்து உங்களுடைய இந்த இயக்கத்துக்கு பின்னாடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இருக்கே, அவங்களுடைய ஒரு மூவ் தான் இதுவேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இல்லை அதை நான் ஒத்துக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் ஏற்கனவே நிறைய தடவை சொன்ன மாதிரி பிஜேபியிலேருந்து வெளியே வந்தது வந்து எனக்கு தான் அதிகமான நஷ்டம். நான் எனக்கு கெயின் பண்ணதை விட நான் வந்து பிஜேபியிலேருந்து வெளியே வந்தேன்னா இழந்தது தான் அதிகம். நான் வந்து அவங்களுடைய மூவாங்கிறத என்னோட நடவடிக்கைகள் மூலமாக, இந்த மூவ்மெண்ட்டோட நடவடிக்கைகள் தான் வந்து சிறந்த பதிலாக இருக்க முடியும். அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட மூவா இதுவா இல்லைங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்து கேட்குறாங்க, சரி எப்போ தான் வந்து வீதி லீடர்ஸ் மூவ்மெண்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறும், வர்ற இடைத்தேர்தலை வந்து நீங்கள் சந்திப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து இல்லை, இடைத்தேர்தல் நாங்கள் சந்திக்க போகிறதில்லை. இடைத்தேர்தல் வந்து ஒரு சில அரசியல் தப்பான விளையாட்டுகளுக்கு தான் வந்து அந்த இடைத்தேர்தல்ங்கிறது நடக்குது, அதனால் நாங்கள் வந்து அதில் கலந்துக்க போகிறதில்லை. இப்போது இயக்கத்தில் வந்து ஒரு 19 லட்சம் பேர் இருக்காங்க. எப்போ இது 50 லட்சம் பேரை வந்து இந்த உறுப்பினர்கள் சேர்றாங்களோ அப்போ அரசியலை பற்றி நம்ம பேசுவோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, அப்துல் கலாம் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இளம் அரசியல் தலைவர்களை உருவாக்குறதுக்காக நம்ம ஒரு ஃபெலோஷிப் கொண்டு பண்ண போகிறோம். அதில் வந்து அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான பயிற்சி இருக்கும்.
அதில் வந்து அவங்களுக்கு தேவையான செலவுக்கும் நம்ம வந்து பணம் கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு நம்ம பண்ணி அவங்க கிராஸ் ரூட்ஸில் போய் அவங்கள வேலை பண்ணுறதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ண போகிறோம், தயார் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாரு. சரி, உங்களுடைய லட்சியம் வந்து முதலமைச்சராக அவங்களுடைய லட்சியம்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னாமலே சொல்கிறாரு, அரசியல் வந்து ஒரு நபரை சுற்றியே இருக்கக்கூடாது. ஸோ எப்போவுமே இது வந்து என்னோட பெட்டரான ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தான் வந்து அந்த பொசிஷன் எடுத்துக்கணும். நீங்கள் மகாத்மா காந்தியோடைய 7 கார்டினல் சின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பாலிடிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல் இது வந்து ஒரு சின்னாக இருக்கும். இன்னொன்று வந்து மணி வித்தவுட் ஒர்க் இருக்கும். அதாவது கொள்கை இல்லாத அரசியல், உழைப்பு இல்லாத பணம். இது வந்து ஒரு மகாத்மா காந்திஜி சொன்ன பாவங்களில் உள்ளது. அதனால் நான் வந்து இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றணும்னு நினைக்கிறேன். அதனால் மக்கள் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க நான் நம்புகிறேன். எப்போ அடுத்த அரசியல் வருதோ, அடுத்த எலெக்ஷன் எப்போ வருதோ, தேர்தல் வருதோ, 2031 வருதோ, இல்லை அதுக்கு முன்னாடி வருதோ, எப்போ வருதோ மக்கள் வந்து இந்த புது அரசியல் கலாச்சாரத்துக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க நம்புகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வேறு ஏதாவது பார்ட்டி கூட நீங்கள் அலையன்ஸ் வைப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் வந்து இல்லை, எனக்கு தோணலை, நான் வேறு கட்சியோட மெர்ஜ் பண்ணுவேன்னோ, இணைப்பேன்னோ, இல்லை ஒரு டீலிங்கோ, இல்லாட்டி மிங்கிள் ஆகிறதோ, இல்லாட்டி அலையன்ஸோ இந்த மாதிரி எதுவும் இருக்குன்னு எனக்கு தோணலை. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு புதிய பாதையை வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறோம். ஜென்யூனாக நேர்மையாக நாங்கள் வந்து ஒரு புதுவிதமான அரசியல் முன்னெடுப்பு எடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது. அடுத்து உங்களோட அரசியல் எதிரி யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை இந்த தப்பான அரசியல் கலாச்சாரம் தான் அரசியல் எதிரியா நான் பார்க்கிறேன். காமன் மேனை சுற்றி அரசியல் நடக்கணுங்கிறத என்னோட எதிர்பார்ப்பா இருக்கு அப்படிங்கிறாரு. சரி, விஜய் அவர்களோட கட்சியோட நாளைக்கு நீங்கள் சேர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணல. ஏன்னா ஒரு அரசியல் கலாச்சார சீரழிவை நான் பார்க்குறேன் விஜய் அவர்கள் கட்சியில். எனக்கும் வந்து விஜய் அவர்கள் கட்சிக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது, வேறுபாடு இருக்குது. அதனால் அவருடைய அரசியல் மாடலுக்கும் நான் நினைக்கிற அரசியல் மாடலுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் சேர்ந்து பயணிக்கிற வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது. சரி, டிடி தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் என்டிஏக்குள்ள கொண்டு வரதுக்கு உங்களோட பங்கு என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் முதல்ல இருந்தே டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் என்டிஏவோட எக்ஸ்டெண்டட் என்டிஏல இருக்கணுங்கிறதுக்காக முதல்ல இருந்து நான் வேலை பண்ண ஒரு நபர். எனக்கு வந்து டிடி தினகரன் அவர்களோட ஒரு சிறந்த ஒரு நட்பு இருக்குது. ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன நடந்துச்சோ அது வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒன்று. அந்த நிகழ்வு வந்து என்னை எப்போவுமே காயப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இன்ஃபேக்ட் அவருக்கு நடந்தது வந்து என்னோட வாழ்க்கையில் ஒன்றாவது ரொம்ப துக்கமான நாள்னு சொன்னால் அந்த நாளை நான் வந்து ரொம்ப துக்கமான நாளாக நான் பார்ப்பேன். ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவில் சேர்ந்தப்ப நான் என்னோட வருத்தத்தை, என்னோட தாட்ஸை வந்து நான் பார்ட்டிக்கிட்ட பதிவு பண்ணேன் அப்படிங்கிறாரு. சரி, ஒருவேளை பாஜக, தாவேகா, அதிமுக 3 பேர் அலையன்ஸ் சேர்ந்துருந்தா ஜெயிச்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், அப்படி நடந்துருந்துச்சுன்னா திமுக கண்டிப்பாக திரும்ப ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு அப்படிங்கிறார். ஏன்னா இந்த எலெக்ஷனில் வந்து மக்கள் தெளிவாக நம்பர்ஸை விட, அரித்மெட்டிக்கை விட கெமிஸ்ட்ரியை தான் பார்த்தாங்க. எப்படி சேர்ந்த கூட்டணியா சேரா கூட்டணியாங்கிறத அவங்க ரொம்ப கவனிச்சாங்க. நல்லதான் என்னோட கணிப்பு அப்படிங்கிறாரு. ரீசெண்டாக வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் வந்து பாஜகவோட எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் அதை வந்து நீங்கள் பாஜக கிட்ட தான் கேட்கணும், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆயிடுச்சான்றது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நான் வந்து எப்போவுமே ஒரு தேசியவாதியாகவே தான் பயணிச்சிருக்கிறேன். நான் பாஜகக்குள்ளே இருக்கும்போது நான் அண்ணாமலையாகவே தான் இருந்திருக்கிறேன். நான் மாறி இல்லை. தமிழகத்தை முதன்மை ஆக்கணுங்கிறது என்னுடைய நோக்கமாக தான், அப்படி தான் நான் பயணிச்சிருக்கிறேன். நீங்கள் இந்த கேள்வி வந்து பாஜக தான் கேட்கணும் அப்படிங்கிறது. சரி, பாஜக உங்கள் மேலே ரொம்ப முதலீடு பண்ணிச்சு, அது வெளியே வந்ததுக்கு நீங்கள் வருந்துறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அந்த மாதிரி எந்த வருத்தமும் எனக்கு கிடையாது. நான் என்னால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ நான் பாஜக கொடுத்தேன். பாஜகவும் எனக்கு எவ்வளோ வாய்ப்புகள் கொடுக்க முடியுமோ வாய்ப்பு கொடுத்தாங்க. இது வந்து 2 பேருமே கொடுக்கல் வாங்கல், அது வந்து ஒரு கரெக்டான கொடுக்கல் வாங்கலாக தான் நான் பார்க்குறேன். பாஜக எனக்கு வாய்ப்புகள் கொடுத்துச்சு, நான் என்னால் எவ்வளோ முடியுமோ நான் சிறந்த ஒரு காரியகர்த்தாவாக தான் நான் இருந்திருக்கேன் பாஜக இருந்த வரைக்கும் அப்படிங்கிறது. அடுத்து கேட்குறாங்க, சரி நீங்கள் இந்தியன் ஃபஸ்ட்டா தமிழன் ஃபஸ்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நான் எப்போவுமே இந்தியன் ஃபஸ்ட்டு தான் ஆனால் நான் ஒரு பெருமை மிகு தமிழன். நான் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் நான் தங்கியிருக்கேன், நான் வேலை பார்த்துருக்கேன். எப்போவுமே நான் இந்தியன்கிறது தான் வந்து என்னுடைய ஐடென்டிட்டியாக இருந்திருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக இருக்கணுங்கிறது என்னுடைய நம்பிக்கை, இல்லையோடைய என்னோட ஆசை அப்படிங்கிறது. கடைசி கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் 1 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஹானஸ்ட்டாக எனக்கு அதுக்கு பதில் தெரியல. நாங்கள் வீதி லீடர்ஸ்லேருந்து வந்து ஒரு அரசியல் கலாச்சாரத்தை பாசிட்டிவாக ஹெல்த்தியாக முன்னெடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறோம். தமிழ்நாடு நாளைக்கு நல்லபடியாக ஆக்கிறதுக்காக வேலை பண்ணுறோம். அதை மக்கள் புரிஞ்சுப்பாங்க நம்புகிறேன், மக்கள் அதை வந்து பார்க்க முடியும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ முடிச்சுக்கிறாங்க. ஸோ இதான் வந்து அந்த 27 கேள்வி பதில்கள். நான் அப்படியே என்ன கேள்வி பதில் அதை சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் திஸ் இன்டர்வியூ வந்து ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் சேர்ந்தது வந்து என்னுடைய வாழ்க்கையோட சேடஸ்ட் டே ஆஃப் மை லைஃப்னு சொல்கிறார். அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் திஸ் இன்டர்வியூவாக பட்டுச்சு. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கிடையாது, அவர் எது தனி நபர். 24 அவர் எலெக்ஷன் நிற்கும் போது கூட அவர் பிஜேபியோட சிம்பிளில் கூட நிற்கல, அவர் தனி சுயேட்சையாக தான் நின்னார். அவர் முடிவெடுத்து திமுகவில் சேர்ந்தது எப்படி இவருக்கு வந்து சேடஸ்ட் டே ஆஃப் ஹிஸ் லைஃபாக மாறும். அது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டில் சேடஸ்ட் டே ஆஃப் ஹிஸ் லைஃப்ங்கிறது. பாஜக வெளியே வந்தது சேடஸ்ட் டேன்னு சொல்லலை, ஐபிஎஸ் அவுட் வெளியே வந்தது சொல்லலை, இதை வந்து சேடஸ்ட் டே ஆஃப் மை லைஃப்னு சொல்கிறாருன்னு சொன்னால்
அப்போ பின்னாடி ஒரு சில அரசியல் நகர்வுகள் இருக்குங்கிறத நம்மளால் கணிக்க முடியுது. அப்போ நானாக கற்பனை பண்ணுறேன், யூகம் பண்ணுறது என்ன யூகம் பண்ணுறேன்னு சொன்னால், ஒருவேளை இவர் ஒரு சில வாக்குறுதிகளோ இல்லாட்டி ஒரு நம்பிக்கையோ கொடுத்துருக்கலாம். அதை பாஜகக்குள்ள நிறைவேற்ற முடியல. அதனால் அவர் தள்ளப்பட்டார். அதாவது ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேக்கு சேர தள்ளப்பட்டதால் தட் ஆல்வேஸ் ஹாண்ட் மீங்கிறார். அதாவது என்னை அது என்றைக்குமே குத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். அது ரொம்ப வலியான ஒரு விஷயம் தான் யோசிச்சு பார்க்கும்போது. ஏன்னா நம்மளுக்கே தெரியுது, வெளியிருந்து நம்ம பார்க்கும்போதே இந்த மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க பாஜக நம்பியிருக்காருன்றாங்க, ஏடிஎம்கே அவர் எதிர்த்து இருக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் தான் நம்பர் 2 ஆஃப் ஏடிஎம்கே. நம்பர் 1 இஸ் எம்ஜிஆர், நம்பர் 2 இஸ் ஏடிஎம்கே ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதாவால் பல முறை சிஎம் ஆக்கப்பட்டவர். அவர் தான் பரதன்னு சொன்னார். அப்படிப்பட்டவர் ஆப்போசிட்டில் போயிட்டு தீய சக்தின்னு சொல்லப்பட்ட திமுகவில் போய் சேர்றது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அவர் சேரும்போது அது சங்கடம் சென்ஸு, என்னடா அரசியல் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு, இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது முக்கியமான பாயிண்டாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் என்ன தோடுதுங்கிறத அவங்கவுங்க யோசிக்க வேண்டியது. ஏன்னா அதில் ஃபேக்ட்ஸ்னு ஒன்று கிடையாதுல்ல, என்ன ஒப்பீனியன் தானே. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் எனக்கு ரொம்ப முக்கியமாகப்பட்டது நான் சிவிலைஸ்டாக இருப்பேன், மோடிஜி கூட அமித்ஷா கூட சிவிலைஸ்டாக இருப்பேன், அதாவது கண்ணியமாக ஒரு கௌரவமாக நடந்துப்போமே ஒழிய ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அது அஃப்கோர்ஸ் அரசியல் நிகழ்வுன்னு வச்சுக்கோங்க. இவர் நிறைய பேர் இவரை பிஜேபி ஆர்எஸோட பி டீம் சொல்கிறாங்க. அப்போ அவர் அதை ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறார், என்னோட நடவடிக்கையை வச்சு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் அவங்களோட பிளானாக இல்லையான்னு புரிஞ்சுப்பீங்க. அப்போ இன்னும் போக ரொம்ப எதிர்க்க போகிறாரோ அப்படிங்கிறது ஒன்று. மூணாவது ரொம்ப பேசு போல் நடந்துட்டு இருக்குது இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா என்னென்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி நாட் அண்டர்ஸ்டாண்ட் லாங்குவேஜ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாரு. இது திரும்ப சொல்கிறாரு. 100% சொல்கிறாரு. தமிழ் இல்லைங்கிறாரு, டிரான்ஸ்லேஷன் இல்லைங்கிறாரு, தமிழ் கலாச்சாரத்தை அந்த இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எனக்கு அது பெரிய தப்பாக படல. 2014 பிஜேபி மோடிஜி அவர்கள் பிஎம் ஆகிறாரு. ஃபுல் மெஜாரிட்டியோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆட்சி பிடிக்கிறோம். அதுக்கப்புறமா 2019 ஆட்சி பிடிச்சாச்சு, 24 ஆட்சி பிடிச்சாச்சு, 3 முறை ஆட்சி பிடிச்சாச்சு. 3 முறை ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறமாவும் பாஜகவால் தமிழ்நாட்டில் வளர முடியலன்னு சொன்னால் எங்கேயோ ஒரு கேப் இருக்குது தானே செய்யுது. அப்போ எங்கேயோ அவங்களால புரிஞ்சுக்க முடியலன்றதானே நிஜம், உண்மை அதுதானே. இதில் இவர் சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, இவர் சொல்லி தான் தெரியணும்னு இல்லையே, எல்லாருக்குமே தெரியுது ஏதோ சம் கேப் இருக்குது, ஏதோ புரிதல் இல்லை. தமிழ்நாட்டு அரசியல், அதாவது தமிழ்நாட்டு மக்கள் எப்படி அரசியலை எதிர்பார்க்குறாங்கிறதுல ஒரு கேப் இருக்குங்கிறதுல வெட்டடிச்சது. அதனால் அதில் ஒரு பேசுபொருளாகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தோணுது. இதில் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, அவர் பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிராக நடந்துக்குதுன்னு சொல்ல, தமிழ்நாட்டை புரிஞ்சுக்கலன்னு நான் சொல்கிறாரு. தமிழ்நாட்டுடைய மொழி அவர் பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க பண்ணுறது தமிழ்நாட்டுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப் தான் சொல்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு இன்னொன்று முக்கியமாக கவனித்த பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, பாஜகவில் இருக்கும்போது எனக்கு ஒரு கன்ஸ்டன்ட் இருந்துச்சு, ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. இப்போ நான் புதுசாக அமைக்க போகிற அமைப்பு ஒரு பன்முகத்தன்மையோட சமூக நீதியோடு இருக்க போகுதுன்னு சொன்னார். அது எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு, தப்பாக பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன வருதுன்னு சொன்னால், பாஜகவும் சமூக நீதியோ இல்லை பன்முகத்தன்மையோ இல்லைங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் வந்துடுது. நீங்கள் பொதுவாக வீதி லீடர் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, வீதி லீடர் நாங்கள் ப்ளூரலிசமோடையும் சோஷியல் ஜஸ்டிஸோடு இருக்க போகிறேன் அண்ணாமலை நபர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் அது வேறு, அது அவருடைய இயக்கத்தோடைய ஒரு கொள்கைன்னு எடுத்துக்கலாம். பாஜக பற்றி கேள்வி வரும்போது பாஜகலேயே எனக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்துச்சு, ஒரு கட்டுப்பாடோடு இந்த மாதிரி இருந்துச்சு. மற்றதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதாவது பாஜகவில் இருக்க தலைவர்கள்லாம் வளர முடியல, இளம் தலைவர்களால் முன்னேற முடியல, ஸ்டக் ஆகிட்டாங்க, கிராஸ் ரூட்டுக்கு போக முடியல, கூட்டணியோடு தான் அரசியல் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் என்னால் நான் ஏற்றுக்கிறேன், நானும் ஒத்துக்கிறேன். ஆமாம் அப்படி தான் பண்ணுறாங்க, அதான் தவறுன்றது. ஆனால் அந்த கேள்வி கேட்கும்போது நான் சோஷியல் ஜஸ்டிஸோடையும் ப்ளூரலிசத்தோடையும் நான் தனி மூவ்மெண்ட் ஆரம்பிக்க போகிறேங்கிற பதில் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக நெருடலாக இருந்துச்சு. அப்போது அவர் டைரெக்டாக பிஜேபியில் சமூக நீதி பண்ணலன்றத சொல்லலை, இருந்தாலும் அதில் ஒரு இன்ஃபரன்ஸு, அதில் ஒரு சாடாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பார்க்கும்போது தெரியும். இது ஒரு பாயிண்ட் இந்த இன்டர்வியூவில் எனக்கு உறுத்தின ஒரு பாயிண்ட்டு, இல்லை கவனித்த ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன வைக்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் தான் 2020 எலெக்ஷன்லேயே போட்டி போட போகிறதுலேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் எனக்கு தேவைப்பட்ட சீட்டை அவங்க வாங்கலேன்னு சொல்கிறீங்கன்னு ஒரு சிலர் அது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுலேயும் எனக்கு குழப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்டர்வியூலேயே அவர் தெளிவாக சொல்கிறாரு, என்னையே 2026 எலெக்ஷன் நிற்க சொன்னாங்க அப்படிங்கிறாரு. நான் ஆசைப்பட்டேன்னு சொல்ல, அவங்க என்னை எலெக்ஷன் நிற்க சொன்னாங்க, ஆனால் எனக்கு உண்டான கரெக்டான சீட்டை அவங்க வாங்கலை அப்படிங்கிறாரு. அதனால் அதுவும் எனக்கு அவங்க நிற்க சொன்னாங்க அப்படிங்கிறத எல்லாரும் மிஸ் பண்ணிடுறாங்க இந்த குற்றச்சாட்டு வைக்கும் போதுங்கிறது என்னுடைய தாட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்துல் கலாம் ஃபெலோஷிப்பில் யார் அரசியல் தலைவர்களாக நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோமோ, 1 இயர் கிட்ட ட்ரெயின் பண்ண போகிறோமோ, அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறக்க அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி. ஸோ ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு பண பிரச்சனை இல்லாமல் அவங்க சமுதாயத்தில் வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி இது தேவைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ ஒரு இளைஞர் ஒருத்தர் அரசியலுக்கு போகிறாருன்னு சொன்னால் அவர் கை காசு போட்டு போகிறாரு, ப்ரொஃபஷனலாக விட்டுட்டு போகிறாங்க, தொழிலை விட்டுட்டு போகிறாங்க, அவங்களுக்கு நஷ்டம் ஆகுது.
அப்போ அவங்க என்ன தான் எதிர்பார்க்குறாங்க, திரும்ப அந்த பணத்தை எடுக்கணும்னு தானே நினைப்பாங்க. எப்படி ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவர் திரும்ப ஜெயிச்சதுக்கப்புறம் பணம் எடுக்கிறாரோ அந்த மாதிரி அரசியலுக்கு வர்றவங்களும் பணத்தை லூஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் திரும்ப பணம் எடுக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வேணும்னா, அவங்களுக்கு ஒரு இப்போ ஜெயிச்சதுக்கப்புறமா வந்து சம்பளம் கிடைக்குது, ஆனால் அரசியல் இருக்கும்போது சம்பளம் கிடைக்கிறது இல்லை. அப்போ அதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒன்று பிளான் பண்ணுறாரு. அதுக்கு வந்து அவர் ஃபினான்ஷியலாக என்ன ஏற்பாடு பண்ண போகிறாருன்றது தெரியல. பட் அது ஒரு பாசிட்டிவ் சைன் வச்சுக்கோங்களேன். அப்போ அட்லீஸ்ட் நாங்கள் பணம் கொடுத்துறோம்லப்பா, நீ என்ன பண்ணாத, தப்பாக பயன்படுத்தாதேங்கிற மாதிரியானது ஒன்றும் இல்லாட்டி அவர் சொல்கிற மாதிரி பண பிரச்சனை இல்லாமல் அவங்க சமூக வேலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்கிறது வைக்கிறேன். இது ஒரு பாசிட்டிவாக பார்த்த அந்த விஷயத்தில். அப்புறம் இன்னொரு சில சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அப்துல் கலாம் ட்ரைனிங் வந்து ஒரு 4 நாள் இருக்கும், 1 வாரம் இருக்குன்னாங்க. ஒரு 1 இயர்னு போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 1 இயர் அளவுக்கு ட்ரெயின் பண்ண போகிறோன்றாரு. அப்போ அவர் வந்து மேலோட்டமாக சும்மா ஒரு பூசி மொழுகிறதுக்காக நான் ட்ரெயின் பண்ணேன் அப்படின்னு இல்லாமல் ஆழமாக நிஜமாலுமே அவங்கள வந்து திறமை வாய்ந்தவர்களாக மாற்றி அரசியலுக்கு அனுப்ப போகிறாருங்கிறது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்க போது. அது எப்படி நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் எனக்கு ஒரு விஜய் எப்படி கையாண்டாருன்றது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஜய் அரசியலுக்கு வந்தது நல்லதுங்கிறாரு. விஜய் தான் வந்து பண அரசியலை, ஜாதி அரசியலாம் முறியடிச்சு ஜெயிச்சாரு. அதனால் இந்த மாதிரி திராவிட கட்சிகளை ஒழிச்சதுக்கு விஜய் மாதிரி என்னோட பெரிய சினிமா ஸ்டார் ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்லி சொல்கிறாரு. அவரை பற்றி கேட்குறதுக்கு 1 இயர் அவருக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாரு. கரூர் விஷயத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லா விதத்தையும் சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் விஜய் கூட சேர்ந்து அரசியல் பண்ணிக்கலான்னு கேட்டதுக்கு அவர் வந்து ஒரு டிகிரேடிங் பொலிட்டிக்கல் கல்ச்சரை கொண்டு வராரு. அவரோட மாடல் நம்மளோட சம்மந்தமே இல்லை, அதனால் சேர மாட்டோங்கிறாரு. அப்போ ரொம்ப ஜென்யூனாக அவரை பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டி அவர் டிகிரேடிங் பொலிட்டிக்கல் கட்சி டிகிரேட் பண்ணுறாருங்கிறத சொல்லி நான் தனித்தனியாக இருக்க போகிறேன்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் கௌரவமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் மெரிட்ஸ் பேசிஸில் தான் எதிர்க்கிறாரு, மெரிட்ஸ் பேசிஸில் தான் வந்து ஆதரிக்கிறாருங்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் அந்த கடைசி பாயிண்ட் மட்டும் சொல்லி அதோட முடிச்சுக்கிறேன். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தான் வந்து பாஜகனால ரொம்ப பயன்பட்டுட்டாரு, பாஜகவை ஏமாத்திட்டாருன்ற கேள்வி சொல்லிட்டே இருக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி அவங்க பாஜகவை பயன்படுத்தி அவரோட பிராண்டை பில்ட் பண்ணிட்டாருலாம் சொல்லிட்டு இருந்தாங்களா. அதுக்கு ஒரு சூப்பரான பதில் சொல்லியிருக்காரு. அதாவது 2 பேருமே கொடுத்துருக்குறோம், பாஜக எனக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக வந்து காரியகர்த்தாவாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எனக்கு கரெக்டான பதிலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது கிவ் அண்ட் டேக் தான். இதில் ஒருத்தருக்கு 2 பேருக்குன்னு இல்லையே, 2 பேருக்கு தான். அப்போ எனக்கு இன்னொன்று சொல்லணும், பொதுவாகவே சொல்லணும், எப்போவே சொல்லிட்டே இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் பாஜக வந்ததுக்கு அப்புறமா தான் பிரபலம், பாஜக வந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு வந்து தெரியும்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் அவர் பாஜக வந்ததுக்கு அப்புறமா தான் பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுது. ஆனால் அவர் பாஜக வர்றதுக்கு முன்னாடியே கர்நாடகத்தில் அவர் மிகப்பெரிய பேர் பெற்றுட்டார். அவருக்கு சிங்கம்னு பேர் வந்ததே வந்து பாஜக சேர்றதுக்கு முன்னாடி தான். கர்நாடகத்தில், அதுவும் வேறு மாநிலத்தில் போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஈர்ப்பு அண்ணாமலை அவர்கள் மேலே. இப்போது நீங்கள் கொஞ்சம் கர்நாடகாவில் தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்களை கேட்டிங்கன்னா தெரியும், அவ்வளோ பெரிய பேர் சம்பாதிச்சிட்டாரு. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸில் இருந்துட்டு சிஎம்ஏ வந்து அவர் பதவி விலகும் போது விளக்கம் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. சித்தராமையா இல்லை இன்னொருத்தர் இருந்தார் நினைக்கிறேன், குமாரசாமின்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு போஸ்டே போட வேண்டியது இருந்துச்சு. அதாவது அவர் நாங்கள் ஒன்றும் தொந்தரவு கொடுத்து அவர் வெளியே போலிங்க, அவராக வெளியே போகிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்ப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிட்டிங் சிஎம் விளக்கம் கொடுக்குற அளவுக்கு ஒரு சாதிச்சு காட்டின ஒரு நபராக தான் வந்து விளங்கியிருக்கிறாரு. அதை ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பாரு, நான் ஏற்கனவே அங்கே ஒரு கோட்டை கட்டியிருந்தேன், அந்த கோட்டை இடிச்சுட்டு திரும்ப தமிழ்நாடு நான் ஃப்ரெஷ்ஷாக கோட்டை கட்டுறேன், நல்லா தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறேன், நான் எங்கேயும் போக போகிறது இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அது ஒன்று. இன்னொன்று நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருந்த மாதிரி அவருக்கு பாஜக வெளியே வந்தது அவருக்கு லாஸ் தான் ஆக்சுவலி. ஸோ அவர் அங்கே இருந்திருந்தாரா இன்னும் அவருக்கு பெரிய இம்யூனிட்டி இருக்கும், பெரிய ப்ரொடெக்ஷன் இருக்கும், பெரிய சிட்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள இது இருக்கும். இந்த இன்டர்வியூ எடுத்தவங்க ஜெயா மேனன் அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட நிருபர், அவங்க இந்த ஆர்டிக்கல் எப்படி எழுதுறாங்கன்னு சொன்னால், சென்ட்ரலில் பவரில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியிலிருந்து நல்ல ஒரு பவர் கூட கனெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து வெளியே வர்றது நடக்காத ஒன்று அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து கட்சி விட்டு வெளியே போகிறாங்கன்னு பாருங்கள். இப்போ தாவேக்கால யாராவது வெளியே போகிறது நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லவே இல்லை. ஏன்னா தாவேக்கா பவரில் இருக்குது, திமுக பவரில் இருக்கும்போது திமுக யாருமே வெளியே வரல. அப்போது எங்கேருந்து வெளியே வருவாங்கன்னு சொன்னால் ஒரு உளுந்துட்டு இருக்க கட்சியிலேருந்து தான் வெளியே வருவாங்க. ஆனால் பாஜக அப்படி இல்லை. பாஜக சென்ட்ரல் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, மோடிஜி எக்ஸ்ட்ரீம் பவரில் இருக்கிறது, ஆர்எஸ்எஸ் அவ்வளோ பெரிய அமைப்பு சப்போர்ட் பாஜக சப்போர்ட்டில் இருக்குது. தமிழ்நாடு பாஜக சுமாராக இருக்குங்கிறத தாண்டி பாஜக ஆஸ் அ ஹோல் பயங்கர பவர்ஃபுல். இவருக்கும் வந்து சென்ட்ரல் பாஜகவோட அவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு பவரை விட்டுட்டு அப்படி யாரும் வெளியே வரமாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. இவர் வெளியே வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிருபரே வந்து இந்த ஆர்டிக்கலை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவர் சொல்கிற மாதிரி பாஜக வெளியே அவருக்கு ஒரு லாஸ் தான் அவருக்கு, கெயினை விட. அப்படி அவர் எடுத்திருக்காருன்னு சொன்னால் அதில் நம்ம பாசிட்டிவாக பார்க்குறது தான் நிறையா காரணங்கள் இருக்குது. இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவருக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஓவரால் அந்த இன்டர்வியூவில் தான் உங்களுக்கு கிடைச்ச பதில். இந்த டெக்ஸ்ட் இன்டர்வியூவில் ஒரு ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ப்ளஸ் என்னன்னு சொன்னால், அந்த வாக்குவாதம் பண்ணாமல் அவர் பதில் சொல்கிறார், அடுத்த கேள்விக்கு போயிட்டு அப்படி நம்ம வரிசையாக அடுத்தடுத்த பதில் போயிட்டே இருக்குது. இந்த வேஸ்ட்டாக ஆர்கியூ பண்ணுறது, விதண்டாவாதங்கள்லாம் இல்லாமல் இருக்குது, அது ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவ் என்னென்னு சொன்னால், அவரோட ஒரு பாடி லாங்குவேஜோ இல்லாட்டி ஒரு டோனோ ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோ நம்மளால் கணிக்க முடியாதனால அந்த மாதிரியான க்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கல. ஓவராலாக ஒரு நல்ல இன்டர்வியூ. நான் எவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியுமோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். யாருக்கு உபயோகமாக இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.